எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முதல் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்ட்டை பற்றி எதுவும் குறை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முன்னே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு ரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு இந்த ப்ரோமோ படி சொல்கிறாங்க. ராணுவ வந்து பணம் இருக்கிறவங்ககிட்ட தான் ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரஞ்சித் வந்து பார்த்தோம்னா இங்கே தான் நம்ம கவனிக்கணும், இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு விபி தேவையா, அதாவது வைஸ் பிரின்சிபல் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இதே இடத்துல, அதாவது இந்த வைஸ் பிரின்சிபல் இடத்துலையோ இல்லை பிரின்சிபல் இடத்துலையோ அவர் வந்து இருந்தார் அப்படின்னா, இந்த கேள்வி வேறு யாரும் கேட்டிருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார். அதாவது அவரை யார் நாமினேட் பண்ணுறாங்களோ உடனே அவங்களையும் நாமினேட் பண்ணுவார். அவங்கள யார் எது சொன்னாலும் டக்குன்னு அவர் பண்ணுவார். அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது வேறு மாதிரி. அதை நம்ம நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி அவர் பேசவே கூடாது. ஓகேவா, விபி தேவையா அப்படின்னு கேட்டோன்னா வர்ஷினி கை தட்டுறாங்க. உடனே பிரின்சிபலும் தேவையில்லை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு. இவர் அந்த மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா அவர் விட்டுருப்பாரான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டார். ரொம்ப இது பண்ணுவார். ஓகேவா, பதிலுக்கு பதில் வேணும்னே ஏதாச்சும் பண்ணுவார். ஆனால் இவர் மட்டும் மற்றவங்க நல்லா பேசுவார். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நேற்று நடந்த இந்த ஸ்கூல் டாஸ்கில் ரொம்ப பிரமாதமாக விளாண்டது யார் அப்படின்னா வர்ஷினி தான். ஓகேவா, அதனால் மற்றவங்களுக்குலாம் அது தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்களே போய் குத்துறாங்க, போட்டு போட்டு குத்துறாங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாண்டாங்க. ஓகேவா, இதை ஓப்பனாக வந்து ஒத்துக்கணும். அடுத்து தீபக் என்ன சொல்கிறாருன்னா, தீபக்கும் அதே ஒரு இதுதான், அதாவது நம்மளை வாத்தியாராக போடலையே, நம்மளை வந்து டீச்சராக வந்து செலக்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதுக்காக ஜாக்லின் என்ன சொல்கிறான்னா, மாடர்ன் சயின்ஸ் டீச்சர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரணும், வேணால் வந்து நான் கற்றுத்தரேன், வந்து கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஓகேவா, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசக்கூடாது. ஓகேவா, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் தான் அந்த ஹையான அந்த பொசிஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா, அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தீபக் தான். ஓகேவா, இந்த அளவுக்கு வந்து பொறாமையில் வந்து பேசக்கூடாது. அடுத்து பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூடாக நடந்துக்கிறாங்க பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல்னாலே இப்படி தான் நடந்துக்குவாங்க, அது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, பிரின்சிபல் இப்படி தான் இருப்பாங்க, இதுக்கும் மேலேயும் இருப்பாங்க. ஓகேவா, ரூடாக தான் நடந்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்யா பொறுத்த வரைக்கும் பேக் போனால் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விடுறது வந்து தப்பாக வருது. என்ன வார்த்தையை விட்டாங்க, நீ விட்டதோடைய பெருசாக வார்த்தையை விட்டாங்க. ஓகேவா, போன வருஷம் விஜய் சேதுபதிக்கிட்ட என்ன வார்த்தையை விட்ட சௌந்தர்யா பற்றி. இந்த ப்ரோமோ படி என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களையெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. யார், நம்மளுடைய வர்ஷினி சூப்பராக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் கேரக்டரை அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதனால் அவங்க நான் ரூடாக இருக்காங்க, பேக் போனாக இருக்காங்க, வார்த்தையை விடுறாங்க, என்னென்ன சொல்கிறாங்கங்கிறீங்க. ஓகேவா, பிரின்சிபலே தேவையில்லைங்கிறாரு ரஞ்சித். ஏயா நீ வந்து இந்த பிக் பாஸ்க்கே தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, எப்படின்னா அவர் ஏதாச்சும் ஒரு நாமினேட் பண்ணிட்டாங்க டைரக்ட் நாமினேஷனில். இப்போ அவர் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இப்போ ஜாக்லின் பேசி ரஞ்சித் சார் நீங்கள் வந்து நாமினேட் இப்போ உங்களை வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே போய் ஒரு ஜாக்லினை தான் அவர் நாமினேட் பண்ணுறது. நல்லா ஒத்து கவனித்து பாருங்கள், இதுதான் நடக்கும். இதே இடத்துல பிரின்சிபல் தேவையில்லை அப்படின்னு இவரை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இவர் விட்டுருப்பாருங்கிறீங்களா? ஐயையோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். என்னென்னா, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, மாடர்ன் டீச்சர் இவங்க தான், மாடர்ன் சயின்ஸ் டீச்சர் இவங்க தானே, அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசக்கூடாது. ஓகேவா, அடுத்து ராணுவ பற்றி பேசி ஆகணும். ராணுவ ரொம்ப நேற்று வர்ஷினிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணது யார் அப்படின்னா ராணுவ நல்லா விளையாண்டார். அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை நல்லாவே பண்ணார், வெளில தெரிகிற அளவுக்கு பண்ணார். ஓகேவா, இதுக்கு ஒட்டுமொத்த ஹவுஸும் வந்து பார்த்தோன்னா இவரை சேர்ந்துக்கிட்டு அப்படி விளையாடக்கூடாது இப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவர் வாய்ஸ் அவுட் பண்ணது அப்படிங்கிறதே கரெக்டு. இடையில சௌந்தர்யா வேறு பூந்துக்கிட்டு ஓவராக சீன் போடுது. வெளில வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அது நினச்சிட்டு ஓவராக சீன் போடுது. வெளில பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரே மாதிரியான நேமில் வந்து பார்த்தோம்னா ட்விட்டரில் பவித்ரா போட்டு 2 ஃபயர் சிம்பிள் போட்டாங்கன்னா எல்லா பேஜ்லேயும் அதே போட்டு அதே மாதிரியான ஃபோட்டோ போடுறாங்க. இதிலே தெரியுது பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, இதுக்கு வந்து இவ்வளோ சீன் வந்து தேவையில்லை. ஓகேவா, நேற்று நல்லா விளையாண்டது யார் அப்படின்னு என்ன கேட்டால் ராணவ் மற்றும் வர்ஷினி. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுபோல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.